إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நபித்தோழர்கள். இன்று நாம் பார்க்க போவது அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு. இவரது தந்தையுடைய பெயர் முகஃபல், பாட்டனாருடைய பெயர் அப்துகன் என்பது பாட்டனாருடைய பெயராக இருக்கிறது. இப்னு அஃபீஃப், இப்னு அஸ்ஹம், இப்னு ரபியா, இப்னு அதி. இந்த நபித்தோழருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் பார்க்கின்ற போது, இவர் பல நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார்கள். சுமார் ஒரு 30 லட்சம் நபிமொழிகளை அறிவித்த ஒரு நபித்தோழர். இவர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளில் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். இது அத்தபக்காத்துல் குப்ரா என்ற நூலிலே இடம்பெறுகிறது. ஒரு நாள் இரவு இவர்கள் ஒரு கனவை காணுகிறார்கள். அந்த கனவில் கியாமத்துடைய நாள், மறுமையுடைய நாள் இஸ்லாம் நிகழ்ந்து விட்டது. மக்கள் அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே எழுப்பப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த கனவிலே அவருக்கு ஒரு இடம், அந்த இடத்தை கடந்து சென்றால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு காட்சியும் காட்டப்படுகிறது. எனவே அவர் அந்த இடத்தை அவசரமாக கடந்து செல்வதற்காக முயற்சிக்கின்ற போது அவருக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் இதை கடப்பதாக இருந்தால் உங்களிடம் உள்ளவைகளை கொண்டு என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் அந்த தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்தவர்களாக தனது மனைவியை அவர்கள் எழுப்பி விடுகிறார்கள். எழுப்பிவிட்டு தன்னிடமிருந்த அந்த தீனார்களை அவர்கள் உடனே தர்மம் செய்யுமாறு சொல்கிறார்கள். எனவே அவைகளெல்லாம் அனைத்துமாக தர்மம் செய்யப்பட்டு விட்டது என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த கனவை கண்டவுடன் அந்த கனவின் மூலம் அவர்கள் உணர்ந்து கொண்டது, நான் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நான் சதக்காக்கள், தர்மங்கள் செய்ய வேண்டும் என்னிடமுள்ள அந்த பொருளாதாரத்தின் மூலம் என்று அவர்கள் அதை உணர்ந்தவர்களாக உடனே அதை நிறைவேற்றினார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் அவர்களது வாழ்விலே பார்க்கின்றோம். அதே போன்று அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, தபூக்குடைய போருக்கு செல்ல முடியாமல், வசதி இல்லாமல் சிலர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட செய்தியை நாம் படித்திருக்கிறோம். அவர்களுக்கு
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் சூரத்து தௌபாவுடைய 92வது வசனம், லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி, அதாவது உங்களை அழைத்து செல்வதற்கு என்னிடம் வசதி இல்லை, நான் சக்தி பெற மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபோது அவர்கள் தவல்லவ் வ அயுனுஹும் தஃபீது மினத்தம், அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்த நிலையில் அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் என்ற செய்தியை நாம் படித்திருக்கிறோம். அந்த நபித்தோழர்களில் இவரும் ஒருவராக இருந்தார். அந்த கண்ணீரோடு திரும்பிச் சென்ற நபித்தோழர்களில் அப்துல்லாஹ் இப்னு அல் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே அவ்வளவு நன்மையில் ஆர்வம் கொண்டவர்களாக அல்லாஹுடைய வழியில் ஜிஹாத் செய்ய வேண்டும், போரிட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு, ஏன்னா அவங்கள ஏழ்மையை காரணம் காட்டி அவர்கள் நின்றிருக்கலாம் இல்லையா, வறுமையை காரணம் காட்டி. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இன்று எப்படியாவது மார்க்க விடயங்களை விடுவதற்கு அவகாசங்களை தேடிக்கொண்டிருக்கிறான், அப்படிதானே. இவர்களுக்கு அப்படியான ஒரு சூழல் இருந்தும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு போருக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்திலே வருகிறார்கள். அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கின்ற போது அழுதவர்களாக, கண்ணீர் வடித்தவர்களாக அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அந்த தோழர்களில் இவரும் ஒருவர் என்ற செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்களுடைய இந்த வாழ்க்கையுடைய அந்த வரலாற்று செய்திகளில் அடுத்ததாக நாம் மிக முக்கியமாக பார்க்க போவது இவர்கள் அறிவித்த, அதாவது நபிமொழிகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளை, இவர்கள் அறிவித்த செய்திகளை நாம் பார்ப்போம். ஏனென்றால் இது மிக பெரும் சிறப்பு, மிக பெரும் பாக்கியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்திகளை அறிவிப்பது என்பது. அவர்களிடம் ஒரு முறை கேட்கப்படுகிறது. இந்த செய்தி புகாரியில 4482வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ஒருவர் அந்த குளிக்கக்கூடிய அந்த இடம், குளிக்கக்கூடிய அதே இடத்தில், இப்போ நாங்கள் பாத்ரூம் சொல்லுவோம், இப்போ இதில் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் வசதிகளும் அதுக்குள்ளே இருக்கிறது, புரியுதவங்க சொல்கிறது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது இருக்கிறது. இப்போ இந்த இதில் என்ன கேட்கப்படுதுன்னு சொன்னால், அந்த குளிக்கக்கூடிய இடத்தில் சிறுநீர் கழிப்பு சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்பட்ட போது அதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள், கூடாது என்று சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது. எனவே அந்த அதே இடத்துல அதை நிறைவேற்றுதல் என்பது என்று நாம் இதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த செய்தியை அவர்கள் அந்த நபித்தோழர் தான் அறிவிக்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தி புகாரியில் 7540வது எண்ணில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது, நபி அவர்கள் மக்கா வெற்றியின் போது தனது ஒட்டகத்திலே அமர்ந்தவர்களாக சூரத்துல் ஃபத்ஹ் அத்தியாயத்தை ஓதினார்கள். சூரத்துல் ஃபத்ஹ் அத்தியாயம் என்பது அதனுடைய சிறப்பை நாம் என்ன செய்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அந்த சூறாவுடைய சிறப்பு நாங்கள் என்ன சிறப்பு படித்திருக்கிறோம்? இல்லை, அந்த அந்த அத்தியாயத்துடைய சிறப்பு சம்பந்தமாக நபி அவங்க சொன்ன செய்திகள்ல சூரத்துல் ஃபத்ஹ் அத்தியாயம், அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் எனக்கு விருப்பத்துக்குரியது என்று சொன்னாங்க. அந்த அத்தியாயத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் எனக்கு மிக விருப்பத்துக்குரிய ஒரு அத்தியாயம் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்ட அத்தியாயம்தான் சூரத்துல் ஃபத்ஹ். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உமக்கு நாம் தெளிவான ஒரு வெற்றியை உமக்கு தந்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதுக்கு அடுத்தது லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر. எனவே நபியுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அந்த செய்தி அந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா தூதருடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் என்ற அந்த செய்தியும், அதே போன்று அந்த அத்தியாயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு மகிழ்வூட்டக்கூடிய பல செய்திகள்,
முஸ்லிம்களை மகிழ்விக்கக்கூடிய பல செய்திகளை அந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கிறது. அந்த அத்தியாயம் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட வெற்றியை பற்றி பேசுகிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் போது நடந்த நிகழ்வை அல்லாஹு தாலா அந்த அத்தியாயத்திலே சொல்கிறான். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் அவர்களுடைய அந்த ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களில் இருந்தவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிந்து கொண்டான். எந்த சந்தர்ப்பத்தில் இது? அந்த அது சம்பந்தமான செய்தியும் இதில் வருகிறது. அப்ப எனவே இந்த சூரத்துல் ஃபத்ஹ் அத்தியாயம், இந்த அத்தியாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதினாங்கன்னு சொன்னா ஃபரஜ்ஜஅ ஃபீஹா, அதாவது தர்ஜீஅன்னு சொன்னது தெரியுமா? அதை கொஞ்சம் நீட்டி ஓதுறது, அழகாக ஓதுறது, அழகாக அந்த ஓசை நயத்தோடு ஓதுவது இருக்கிறது, அதற்குத்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். எனவே அப்ப இதுல இதை அறிவிக்கக்கூடிய, அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அந்த தாபிஇ முஆவியத் இப்னு குர்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு தாபி வருகிறார் ரஹிமஹுல்லாஹ். அவர் சொல்கிறார், நபி அவர்கள் எப்படி அதை ஓதினாங்களோ அதே போன்று அவரும் ஓதி காட்டினாங்க. இந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது நபி அவங்க எப்படி அந்த அத்தியாயத்தை அழகாக அந்த ஓசை நயத்தோடு ஓதினார்களோ அது போன்று எனக்கு ஓதி காட்டினார்கள். அவங்க சொல்றாங்க, அந்த இடத்துல ஷுஅபான்னு சொல்லக்கூடிய மற்றும் ஒரு தாபி இருக்கிறார் ரஹிமஹுல்லாஹ், அதாவது மக்கள் இந்த இடத்திலே ஒன்று சேர்வார்கள் என்று இல்லை என்றால் நானும் அதே போன்று உங்களுக்கு ஓதி காட்டியிருப்பேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் இவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த சூரத்துல் ஃபத்ஹ் அத்தியாயத்தை ஓதி காட்டினார்களோ அதே போன்று அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்ற இந்த செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளின் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் பார்க்க முடியும். மக்கா வெற்றியின் போது நபி அவர்கள் இந்த அத்தியாயத்தை ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக அல்லாஹ் அதிலே கூறக்கூடிய இந்த நற்செய்திகளை எல்லாம் மக்களுக்கு நினைவூட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தனது ஒரு தோழருக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அவர் என்ன செய்யறார், அந்த கற்களை சுண்டி என்ன செய்கிறார், எரிந்து கொண்டு இருக்கிறார். கற்களை சுண்டி அப்படி எரிந்து கொண்டு இருக்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறு செய்யாதீர்கள், இவ்வாறு எரியாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இதை வெறுப்பவர்களாக இருந்தார்கள் அப்படி என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லது அதை நபி அவங்க தடுத்தார்கள், நபி அவர்கள் அதை தடுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. இது என்ன செய்யாது, ஒரு ஒரு பிராணியை வேட்டையாட செய்யாது, அல்லது இது எதிரியை வீழ்த்தாது, மாறாக இது என்ன செய்யும், பற்களை உடைத்துவிடும், கண்களை இது காயப்படுத்திவிடும், குருடாக்கிவிடும், இப்படியான பாதிப்புகளை தான் இது ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்வின் தூதர் இதை தடுத்தார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாம் இதில் என்ன படிக்கிறோம்? அப்போ ஒரு தவறு, நபி அவங்க கூடாது என்ற ஒரு விஷயத்தை நாம் காணும் போது அதை நாம் என்ன செய்வது, தடுப்பது என்பது ஈமான்ல நின்றும் உள்ள ஒரு விஷயம், ஈமான்ல உள்ள ஒரு விஷயம். இப்ப நாங்க படித்திருக்கிறோம், ஒரு தவறை நீங்கள் காணும் போது என்ன செய்ய வேண்டும், அதை நீங்கள் கையால் தடுக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்றால் நீங்கள் அதை தவறு என்று நாவினால் அதை தடுக்க வேண்டும், அதை சொல்ல வேண்டும். அதற்கு முடியாத பட்சத்தில் உங்களுடைய உள்ளத்தால் அதை நீங்கள் வெறுக்க வேண்டும். அது ஈமானுடைய மிக குறைந்த பலவீனமான பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எனவே நபித்தோழர்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒன்றை காணும் போது என்ன செய்தாங்க, அதை தடுத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்ப எனவே அவங்க அவர் எனது நண்பராக இருக்கிறாரு, தனது நேசத்துக்குரியவராக இருக்கிறார், அந்த நட்பு பாதிக்கப்படும் என்றெல்லாம் என்ன செய்யல, அவங்க அங்க பார்க்கல. அவங்க என்ன செய்யறாங்க, இது கூடாது, இது பிள்ளைன்னு தடுக்கிறான். இன்றைக்கு நாங்க ஒரு தவறை தடுக்கும் போது என்ன செய்யறோம், இதை இவர் சொன்னா என்ன செஞ்சிடுவார், என்னோட கோபித்துக் கொள்வார்களோ வெறுத்துடுவார் என்றெல்லாம் சிலர் அப்படி கண்டுகொள்ளாம போறாங்க. அப்படி அல்ல, நமக்கு முடிந்த அமைப்பில் அந்த தவறை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் தடுக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. அது ஈமான் என்றும் உள்ளதாக சொல்கிறது.
இவ்வாறு சொன்ன பிறகும் அவர் மறுபடியும் ஒரு முறை பார்க்கிறாரு, அவர் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்யறாரு? அப்படி கற்களை சுண்டி அப்படி எரிந்து கொண்டு இருக்கிறார். அப்ப இதை கண்டவுடன் அவங்க சொல்றாங்க, அதாவது நான் உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் இதை தடுத்து இருக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் இது வெறுத்து ஒரு விடயம் என்று உங்களுக்கு சொல்லியும் நீங்க என்ன செய்றீங்க, நீங்க இதை மறுபடியும் செய்றீங்க என்று சொல்லி அவர் சொல்றாங்க, சில காலத்துக்கு உங்களோடு பேச மாட்டேன் என்றார். பாருங்க, அவ்வளவு நட்பில் இருந்தும் அவர் சொல்றார் என்ன, அதாவது சில காலத்துக்கு நான் உங்களோடு பேச மாட்டேன் என்று சொல்லி. அப்ப இங்க இது அல்லாவுக்காகத்தான். யாருக்காக? அல்லாவுக்காக. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இல்லையா மார்க்கத்துல? பாருங்க, சுப்ஹானல்லாஹ். எனவே நாங்க தவறு செய்வது சமூகத்துல ஏன் அதிகரிக்குதுன்னா, தவறு செய்யக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம். அப்படித்தானே? சமூகத்துல தவறு செய்பவர்கள் ஏன் அதிகரிக்கிறார்கள்? தவறு செய்பவர்களுக்கு சமூகத்தில் என்ன இருக்குது? அவர்களுக்கு அங்கீகாரம், அவர்களுக்கு மதிப்பு. யாருக்கு சமூகத்துல மதிப்பு என்று பாத்தீங்கன்னா, நன்மையை செய்யக்கூடியவர்கள், அமல் செய்யக்கூடியவங்க, இபாதத் செய்யக்கூடியவங்க, அவர்களுக்கு சமூகத்துல மதிப்பு கிடையாது. இன்று மதிப்பு என்றால் இந்த துன்யாதான் அளவுகோல். உலகத்தில் அவங்களோட வசதி வாய்ப்புகள் இவைகள் தான் அளவுகோலாக இருக்கின்றன. ஊர்களை பார்த்தீங்கன்னா, பள்ளியுடைய நிர்வாகத்துக்கு சில யார் வருவார்கள்னா தொழுகை இருக்காது. அவர்கள் செல்வந்தர்கள், அவங்க பணக்காரர்கள் அடிப்படையில். எனவே நன்மையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல பாருங்க என்ன செய்யறாங்க, அவங்க அல்லாவுக்காக என்ன செய்யறாங்க, அதை வெறுக்கிறாங்க. அவரை என்ன செஞ்சாங்க, அந்த காரியத்தை அப்படி அவர் செய்த காரணத்தால் வெறுத்து விடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அப்படி உணர்த்துறாங்க, இது ஒரு தவறு என்பதை உணர்த்தினார்கள். அந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை மீது அவங்களோட உள்ளத்துல கண்ணியம், உயர்வு இருந்தது. இந்த செய்தியை நீங்க முஸ்லிம்ல பார்க்கலாம். 1954 எண்ணில் இந்த செய்தி வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுவும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதே போல இந்த ஹதீஸ்ல அவர்கள் என்ன செய்யறாங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு முன்மாதிரியை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு முன்மாதிரியை, மார்க்கத்தை பாதுகாப்பதில் சஹாபாக்கள் எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கிறார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பாருங்க. அவர்களுடைய மகனுக்கு அவங்க அழகான ஒரு தர்பியாவை கொடுக்குறாங்க. அவங்களோட மகனுக்கு அழகான ஒரு தர்பியாவை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு முறை, அதாவது அவர்களுடைய மகன் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கிறான், ஒரு துஆவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த துஆவை செய்து கொண்டிருக்கின்ற போது என்ன செய்யறாங்க என்று சொன்னால், தந்தை அதை செவிமடுக்கிறார். மகன் பிரார்த்திப்பதை தந்தை செவிமடுக்கிறார். எப்படி வருதென்றால், அப்துல்லாஹி இப்னுல் முகஃபல் சமிஅ இப்னன் லஹு யகூலு ஃபி துஆஇஹி. மகன் துஆ கேட்கிறத வாப்பா என்ன செய்யறாரு, செவியேற்கிறார். என்ன துஆ கேட்கிறார் என்று சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் கஸ்ரல் அபியத அன் யமீனல் ஜன்னா இதா தகல்துஹா. ஒரு துஆ செய்யறார். புரியுதா? என்ன துஆ இது? யா அல்லாஹ், நான் உன்னிடம் சொர்க்கத்துல வலது புறத்துல எப்படியான ஒரு மாளிகை என்றால் வெண்மையான ஒரு மாளிகை, கஸ்ரை நான் உன்னிடம் கேட்கிறேன். நான் சொர்க்கத்தில் நுழைந்தால் எனது வலப்பக்கத்தில், அப்படி என்று துஆ செய்கிறார். மகன் துஆ செய்கிறார். தந்தை அந்த இடத்துல என்ன சொல்றாருண்டா, ஐ புனைய, என் அருமை மகனே என்று அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், சலில்லாஹல் ஜன்னா, நீங்க அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை கேளுங்கள், சொர்க்கத்தை நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அதே போன்று நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். தஅவ்வது பிஹி மினன் நார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், சயகூனு ஃபீ ஹாதிஹில் உம்மத்தி கௌமுன், இந்த உம்மத்துல சமுதாயத்துல சிலர்கள் தோன்றுவார்கள், யஅதூன ஃபித் துஆ, அவர்கள் பிரார்த்தனையிலே வரம்பு மீறுவார்கள், பிரார்த்தனையில வரம்பு மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. பாருங்க, அதாவது தனது மகனுக்கு உடனே என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படித்தானே? இப்ப பிள்ளைகள் தவறு செய்கின்ற போது, மார்க்க விடயங்கள்ல தவறுகள் நிகழும் போது பெற்றோர்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு உடனே அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் நபி தோழர்களிடத்துல சஹாபாக்கள் இந்த உயரிய பண்பை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த செய்தி இப்னு ஹிப்பான்ல 6764 வரக்கூடிய செய்தி. இப்ப துஆவுல வரம்பு மீறுதல் என்றால் நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்.
எப்படிதான் இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லும் போது சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்கும் போது ஃபிர்தௌஸை கேளுங்கள். நீங்க அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை கேட்கும் போது ஃபிர்தௌஸை கேளுங்க. ஏன் ஃபிர்தௌஸை கேளுங்கன்னு சொன்னாங்க? அதுதான் மிக உயர்ந்ததாக இருக்கிறது, அதற்கு மேல்தான் அந்த ரஹ்மானுடைய அரிசி இருக்கிறது, அப்படி எல்லாம் அதனுடைய சிறப்பை சொல்றாங்க. அப்ப நீங்க கேட்கும் போது உயர்ந்த அந்த சொர்க்கத்தை நீங்க என்ன செய்யுங்க, கேளுங்க. எனவே நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் எங்களுக்கு எல்லாம் ஃபிர்தௌஸை கேட்க தகுதி இருக்குதான்னு அப்படி எண்ணக்கூடாது. சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் செய்யற அமலுக்கு நமக்கு ஃபிர்தௌஸை கேட்கலாமா? அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோருக்கும் சொல்றாங்க, என்ன நீங்க கேட்கும்போது எதை கேளுங்க, ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நீங்க கேளுங்க அப்படி என்று சொல்லித்தாராங்க. எனவே இப்ப இப்படி கேட்பது என்பது பிரார்த்தனையில வரம்பு மீறுதலாகுமா? இல்லை. ஏன்னா நபி அவங்க நமக்கு சொல்லி தந்தாங்க, நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க அதை பிரார்த்திக்கலாம். இப்ப வரம்பு மீறுதல் என்பது, அதாவது நாம் அதை மிச்சம் டீட்டெயிலாக என்ன செய்ய தேவையில்லை, விரிவாக கேட்க தேவையில்லைன்றதுதான். அதுவும் ஒரு வரம்பு மீறிய ஒரு போக்கு, அப்படித்தானே? சில நேரம் சிலவங்க சொல்றாங்க, சிலவங்க துவா செய்யும் போது ரப்பனா தகப்பல் மின்னா சலாத்தனா வ கியாமனா வ ருக்கூஅனா வ சுஜூதனான்னு அப்படி கேட்கறது கூட சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, சலாத்தனான்னு கேட்டாலே அதுல எதெல்லாம் வந்துடும், கியாம் வந்துடும், நிற்றல் வந்துடும், ருக்கு வந்துடும், சுஜூத் வந்துடும். எனவே ஒவ்வொன்றாக அப்படி கேட்க வேண்டியது. ரப்பனா தகப்பல் சலாத்தனால என்ன? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய ஒரு சிறப்பு அம்சத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் போது என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, நபி அவங்க சுருக்கமான வார்த்தைகள் தான் துஆவுக்கு ரசூலுல்லாஹ் தேர்வு செய்வாங்க. சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, பிரார்த்தனை செய்வார்கள். அப்படியான வார்த்தைகளை தான் ரசூலுல்லாஹ் தேர்வு செய்வாங்க. இப்ப ஜவாமி துஆ, இப்படியான துஆக்களுக்கு நாங்க எந்த துஆவை சொல்லலாம் ஆதாரமாக? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். இது எப்படி நாங்க ஜவாமி துஆன்னு சொல்லுவோம்? இந்த துஆ ஜவாமி துஆன்னு சொல்லி எப்படி சொல்லுவோம்? இந்த அடிப்படையில அதுல அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா நலவுகளையும், அப்படிதானே, எல்லா நன்மைகளையும், அதே போன்று மறுமையுடைய அந்த ஹஸனா நலவுகளை எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு துஆவாக அந்த துஆ இருக்கிறது. அதே மாதிரி தான் பிரார்த்தனையில வரம்பு மீறுதல் என்பது வேற எந்த அமைப்புல எல்லாம் ஏற்படும்? பிரார்த்தனையில வரம்பு மீறுதல் என்பது வேற எந்த அடிப்படையில நிகழும்? இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிரார்த்தனையில் வரம்பு மீறக்கூடிய ஒரு கூட்டம் வருவார்கள் என்று. அப்ப அது கடுமையான எச்சரிக்கை. அப்ப அந்த எச்சரிக்கைக்குள் நாம் விடக்கூடாது, அப்படியே இல்லையா? அந்த எச்சரிக்கைக்குள்ள நாம் நமது பிரார்த்தனைகள் அமைந்து விடக்கூடாது. அப்ப நாம் எதை தெரிந்திருக்க வேணும், எப்படியெல்லாம் வரம்பு மீறுதல் துஆல நடக்கும் அப்படின்றது தெரிந்திருக்க வேணுமா இல்லையா? வேற எப்படி நடக்கும் வரம்பு மீறுதல்? இல்ல, சிறுக்கு இப்படிதான். அதாவது நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுக்கு பிஜத்து செய்யறவங்களை பொறுத்தவரையில அவங்க என்ன செய்யறாங்க, மரணிக்காம உலக வாழ்க்கையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ஹிதாயத்துக்கு பிரார்த்தனை செய்யலாம். அவங்களோட ஹிதாயத்துக்கு, நேர்வழிக்கு, அந்த பாவத்தை விட்டுறதுக்கு என்ன செய்யலாம், துஆ செய்யலாம். ஒருத்தர் சிறுக்குல மரணிச்சிட்டார். என்ன செஞ்சிட்டாரு? சிறுக்குல மரணிச்சிட்டார். சிறுக்குல மரணித்த ஒருவருக்காக பாவ மன்னிப்புக்காக துஆ செய்தல் என்பது என்னதான்? வரம்பு மீறுதல் தான். அது என்னதான்? அது ஒரு வரம்பு மீறுதல் தான். ஏன்னா அது மார்க்கம் தடுத்த ஒரு விஷயம், மார்க்கம் தடுத்த ஒரு விடயம். நமக்கு தெளிவா தெரியுது சிறுக்குல தான் மரணித்தார் என்று. மறைவாகலாம் இல்லை, வெளிப்படையாக நமக்கு தெரியுது என்று சொன்னால் அவர் சிறுக்கில் தான் மரணித்திருக்கிறார் என்றால் நாங்கள் அவருடைய மறுமை வெற்றிக்கோ அவரது பாவ மன்னிப்புக்கோ நமக்கு என்ன செய்யலாது, பிரார்த்திப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. புரியுது அவங்க சொல்றது? எனவே இது நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பிரார்த்தனையில வரம்பு மீறுதல் என்பது எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்றான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா. உங்களுடைய ரப்பை நீங்கள் எப்படி பிரார்த்தியுங்கள்? பணிவான குரல்ல, உள்ளச்சத்தோடு பணிவான குரல்ல. அந்த வசனத்தை எப்படி எல்லாம் முடிக்கிறான்? இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் யாரை நேசிக்கிறது கிடையாது. இங்க வரம்பு மீறுதல் என்பது அப்ப எப்படி நாங்க பாக்குறோம் இந்த இடத்துல? எனவே பணிவான குரல்ல தான் துஆ. அப்ப இங்க ஒருத்தர் என்ன சில சப்தத்தை உயர்த்தி பிரார்த்திக்கிறார் என்று சொன்னா அது என்னதான்? அது
அதுவும் ஒரு வரம்பு மீறுதல், அதுவும் ஒரு வரம்பு மீறல். குர்ஆன் சொல்லுது இப்படித்தான் துவா செய்யுங்கன்னு சொல்லுது. இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணத்துல சஹாபாக்கள் சப்தமிட்டு திக்ரு செய்த போது என்ன சொன்னாங்க? நீங்க என்ன ஒரு செவியேற்காதவனையோ அல்லது என்ன மறைவிலே எங்கேயோ உள்ளவரோடு நீங்க அழைக்கல, யாவற்றை நன்றாக செவியேற்கக்கூடிய உங்களுக்கு அருகில் உள்ள உங்களோட ரப்பை தான் நீங்க என்ன செய்றீங்க? அழைக்கிறீங்க, பிரார்த்திக்கிறீங்க. எனவே உங்களுக்குள் நீங்க அழையுங்கள், பிரார்த்திங்கள்னு சொன்னாங்களா இல்லையா? இதெல்லாம் இப்போ நாங்கள் என்ன இப்போ பார்க்குறோம். உதாரணமாக நாங்கள் உம்ராவுக்கு போனால் தவாஃபில் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தருக்கு பிரார்த்திக்கிறது கேளு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அடுத்தவங்க சப்தம் போட்டு பிரார்த்திக்கிறதால எங்களுக்கு ஒரு பிரார்த்தனை என்ன செய்ய முடியாது, சரியாக செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. இதெல்லாம் இப்போ எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தோட அற்புதம் என்னது? நீங்க பிரார்த்திக்கும் போது கூட நீங்க சிரமப்பட வேண்டியது இல்லை. இவ்வளவு சப்தமிட்டு நீங்க என்ன செய்யறது இல்லை, சிரமம். நீங்க உங்களுக்குள்ள கேட்டா அல்லாஹ் என்ன செய்யக்கூடியவன்? செவியேற்கக்கூடியவன். அல்லாஹ் செவியேற்கக்கூடியவன். இவ்வளவு சிரமப்பட வேண்டியதே கிடையாது. நீங்க கேட்கறது பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இல்லை, நீங்க கேட்கறது யார்கிட்ட? படைத்த ரப்பிடம். புரியுதான் சொல்றது? எனவே அந்த அடிப்படையில அழகான ஒரு வழிகாட்டுற ஒரு தந்தை என்ற அடிப்படையில் மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரா இல்லையா? புரியுதா? எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை சொல்லி. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் போது இதை கவனத்தில் இருக்கணும். எப்படி சொல்லணும்? நாங்கள் வலதால சாப்பிடு என்று சொல்றோம், வலதால சாப்பிடுன்னு பிள்ளைக்கு சொல்றோம். ஆனா அதே நேரத்தில் வலதால சாப்பிடுமாறு நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க என்றதை சேர்த்து சொன்ன எப்படி இருக்கும்? பிள்ளைக்கு நாங்கள் சும்மா வலதால சாப்பிடுன்னு சொல்றதை விட எப்படி சொன்ன நல்லா இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் வலதால சாப்பிடுமாறு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதையும் சேர்த்து சொன்னா அந்த பிள்ளையுடைய உள்ளத்தை எது ஞாபகம் இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்திருக்கிறாங்க. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுன்னு நாங்க சும்மா சொல்லிட்டு போறதை விட அல்லாஹ்வுடைய தூதர் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுமாறு சொல்லி இருக்கிறாங்க என்றதை சேர்த்து சொல்லி கொடுத்தோம்டா என்ன செய்யும்? அது அவருடைய நினைவிலே இருக்கும். அப்ப பாருங்க, சஹாபாக்கள் சொல்லும் போது இப்படி சும்மா சொல்லிட்டு போகல, சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு நபித்தோழராக இவருடைய வாழ்க்கையில் உள்ள இந்த செய்திகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி என்று சொல்லி சொன்னால், அதாவது இந்த ஒட்டகங்கள் கட்டப்படுகின்ற இடம், ஒட்டகங்கள் கட்டப்படக்கூடிய அந்த இடங்கள், இப்ப அந்த இடங்கள், அந்த தொழுவங்கள்ல தொழுவது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. கேள்வி கேட்கப்படும் போது அப்துல்லாஹ் இப்னு முகஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதாவது தொழுகையுடைய நேரம் அப்படி வந்து விட்டால் நீங்கள் ஒட்டக தொழுவங்கள் நீங்க என்ன செய்யாதீங்க? தொழாதீர்கள். அந்த இடத்துல நீங்க தொழாதீர்கள். அதே நேரத்தில் ஆடுகள் கட்டப்படக்கூடிய அந்த ஆட்டு பட்டிகள் அந்த இடத்துல நீங்க தொழுது கொள்ளலாம். அதில் நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் தொழுது கொள்ளலாம், நீங்கள் விரும்பினால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்றாங்க. ஒரு மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுக்குறான். அப்படித்தானே? ஒரு சட்டம், ஒரு கேள்வி கேட்கப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு கூற நான் கேட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு நான் கூற கேட்டிருக்கிறேன் என்று அந்த செய்தியை சொல்லிக் கொடுக்குறான். அப்புறம் எவ்வளவு முக்கியமான சட்டம்! அப்ப தொழுவதற்கு தடுக்கப்பட்ட இடங்கள், ஒரு ஹதீஸ் வருது. எப்படி வருது? அல்லாஹு தஆலா எனக்கு பூமியை பரிசுத்தமாகவும் தொழுமிடமாகவும் ஆக்கியிருக்கிறான் என்றது பொதுவான ஹதீஸ். அப்படியா இல்லையா? மஸ்ஜிதன் வ தஹூரா. இது அப்ப இதுல இருந்து எதெல்லாம் விதிவிலக்கு பெறும் என்று நாங்க தெரிய வேண்டும். பூமி பொதுவாக தொழுவதற்குரிய என்ன இடம், பூமி தொழுவதற்குரிய இடம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனா இதுல இருந்து இப்ப எதெல்லாம் விதிவிலக்கு பெறும் என்ற விஷயம் ஒன்று இருக்குதா இல்லையா? அதுல நாங்க பாக்குறோம். அப்ப எந்த இடத்துல தொழக்கூடாது? அந்த தொழுவங்களை என்ன செய்யக்கூடாது? ரசூலுல்லாஹ் தொழுவதை தடுத்து இருக்கிறாங்க. அதே போன்று ஒருவர் என்ன செய்யக்கூடாது? கழிவறைகள்ல, அசுத்தம் உள்ள இடங்கள்ல என்ன செய்ய முடியாது? தொழக்கூடாது, தொழ முடியாது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்ன கபர்களுக்கு மேல், உதாரணமா ஒரு மஸ்ஜித் கபர்களுக்கு மேல் கட்டப்பட்டு இருக்கிறது என்றால், ஒரு மஸ்ஜித்
கபர்களுக்கு மேல் கட்டப்பட்டிருக்கிறதுனால் அதில் தொழக்கூடாது. அதில் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. எனவே நாம் என்ன இப்ப ரசூலுல்லாங்கள்ட்ட வந்து ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? புவானா என்ற இடத்தில் நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு நேர்ச்சை செய்திருக்கிறேன், அதை நிறைவேற்றலாமா? ரசூலுல்லாங்க என்ன கேட்டாங்க? அங்கு வந்து அறியாமை கால சிலைகள் அங்கு இருக்கின்றனவா, அந்த இடத்துல ஏதாவது விழாக்கள் கொண்டாடுகிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் கேட்கிறான். நேர்ச்சி என்பது தொழுகையோடு ஒப்பிட்டீங்கன்னா மிக குறைவான ஒரு வணக்கம் தான். அதை நிறைவேற்றக்கூடிய இடம் கூட எப்படி இருக்க வேண்டும்? அல்லாவுக்காக அது தூய்மையாக இருக்க வேண்டும். அப்ப தொழுகை நிறைவேற்றப்பட்ட இடம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இப்ப இந்த ஹதீஸ்ல வந்து இப்ப காரணம் வந்து இந்த ஹதீஸ்ல வரல. ஏன் வந்து அந்த இடத்துல தொழக்கூடாது, அந்த இடத்துல ஏன் தொழக்கூடாதுன்னு காரணம் என்ன செய்யல, ஹதீஸ்ல வரல. வேற ஹதீஸ்கள்ல பாத்தீங்கன்னா ஒட்டகத்தை பத்தி சொல்லும் போது அது ஒரு சைத்தானியத்துடைய ஒரு படைப்பாக அப்படி ஒரு செய்தி ஒரு சொல்லாங்க, சைத்தானோட சம்பந்தப்படுத்தி சொல்றாங்க. அப்படியான அது மாதிரி அந்த ஒட்டகம் என்பது என்ன செய்யக்கூடியது, கடுமையாக தாக்கக்கூடிய அந்த சுபாவம் இருக்கு. சில சுஜூதில் அடிக்கும் போது என்ன செய்யலாம், மிதித்து விடலாம் என்ற அப்படியான காரணங்கள் இருந்தாலும் ஹதீஸ் நமக்கு இப்படி ஒரு விஷயம் சொல்லப்படுது. எனவே இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழராக இவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே இப்படியான மார்க்க விளக்கங்கள் உள்ள ஒரு நபித்தோழராக இந்த நபித்தோழர் சஹாபி என்ன செய்திருக்கிறார், இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்து ஒரு செய்தியை பாருங்க. அந்த செய்தி ஒரு பெண்மணி வந்து கேள்வி கேட்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து கேள்வி கேட்கிறாங்க. எப்படியான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அப்படின்னு நாங்க பார்க்கும்போது அந்த செய்தியில் எப்படி வருகிறது என்று சொன்னால், அதாவது ஒரு பெண் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தவறான வழியிலே நடந்து, மோசமான வழியிலே நடந்து அவள் வந்து என்ன செய்கிறாள், ஒரு கர்ப்பிணியாகின்றாள். அந்த குழந்தையை அவள் பெற்றெடுத்து என்ன செய்கிறாள், அந்த குழந்தையை அவள் கொன்று விடுகிறாள். அப்படி என்று வந்து ஒரு கேள்வி வந்து இந்த சஹாபி அப்துல்லா இப்னு முகஃபல் என கேட்கப்படுது. அப்போ அந்த பெண்ணுடைய நிலை என்ன என்று சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அந்த பெண் நரகத்தில் இருப்பாள் என்று சொல்றாங்க. அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போது அந்த பெண் அழுதவளாக திரும்பி செல்கின்ற போது மறுபடியும் அழைத்து அவர்கள் சொல்கிறார்கள், உமது விஷயத்தில் 2 விடயங்கள்ல ஒன்றை தவிர காணவில்லை என்று சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனம், மன் யஅமல் சூஅன் அவ் யظ்லிம் நஃப்ஸஹு சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா என்ற குர்ஆன் வசனத்தை ஓதுறான். ஒரு பாவத்தை செய்கிறார் அல்லது தனக்கே அநியாயம் செய்து கொள்கிறார். இந்த நிலையில் அவங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக அருள் புரியவனாக இருக்கிறான். பாருங்க, அந்த பெண்ணுடைய அழுகையை பார்க்கிறான். உண்மையில என்ன தௌபா செய்ய வேண்டும் என்ற அந்த உண்மையான ஒரு நோக்கம் காணப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த பெண் அந்த மறுபடியும் அழைத்து ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ் நிச்சயமாக என்ன செய்யக்கூடியவன், மன்னிக்க கூடியவன் என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறான். இப்ப நபி அவர்கள் கூட பல தோழர்களுடைய விஷயத்துல நாங்க பார்க்கிறோம், அவர்கள் அதாவது உண்மையான அந்த தௌபாவுடைய நீயத்தோடு வந்தபோது எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் படிக்கிறோம். இதெல்லாம் இவரிடம் காணப்பட்ட அந்த விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில் அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமான பல செய்திகள் நாம் என்ன செய்தோம், அறிந்து கொண்டோம், இன்றைய வகுப்புல கற்றுக்கொண்டோம். அப்ப எனவே இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப இந்த அப்துல்லா என்ற பெயர் ரீதனே, அப்துல்லா என்ற பெயர்ல கிட்டத்தட்ட 200 லட்சம் சஹாபாக்கள் இருக்கிறான். எவ்வளோ? 200 லட்சம் சஹாபாக்கள் இருக்கிறான். அவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த அப்துல்லான்ற பெயர்ல உள்ளவங்க. அதுல வந்து சிலவங்களோட வாழ்க்கை வரலாறுகள்ல கூடுதலான செய்திகள் கிடைக்கும், சிலவங்களோட வந்து சின்ன சின்ன குறிப்புகள் கிடைக்கும் இல்லைங்களா, சிறு குறிப்புகள் கிடைக்கும். மொத்தம் 200 லட்சம் பேர். எனவே நாம் வந்து மாஷா நிறைய அந்த தலைப்புல பல சஹாபாக்களை பற்றி நாம் என்ன செய்தோம், கற்றுக்கொண்டோம், அறிந்து கொண்டோம். எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த தொடரை பொறுத்தவரையில இந்த தொடர் நாங்கள் இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்தடுத்து ரமலானுடைய காலங்களும் வருகின்ற காரணத்தால் அது தொடர்பான செய்திகளை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில நறுமையான சகோதரர்களே, அந்த சஹாபாக்களை மட்டும் நாங்க தனியா அப்படி சொல்லிட்டு போகலாம். அவங்களோட ஒவ்வொருத்தரை பற்றி உள்ள சிறு குறிப்புகள் அப்படின்ற மாதிரி
பார்க்க முடியும். நிறைய சஹாபா அப்துல்லான பேரில் வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. எனவே நறுமையான சகோதரர், அதோடு நாம் இப்போ இந்த ஷாபானை பற்றியும் ஒரு சிறிய நினைவூட்டல். இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுன்னத்தான நோன்புகளை அதிகம் நோக்க வேண்டிய ஒரு மாதம் இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்ல ஒரு செய்தி வருகிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரிடம் கேட்குறாங்க, அதாவது நீங்கள் ஷாபானுடைய இறுதியில் நோன்பு நோற்றீர்களா, ஷாபானுடைய இறுதியில் நோன்பு நோற்றீர்களான்னு கேட்குறாங்க. ரமதானில் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் நோற்கவில்லை, நான் என்ன செய்யல, நோற்கவில்லை. இப்போ சொல்கிறாங்க, ரமதான் முடிந்த பிறகு 2 நோன்புகளை நீங்கள் என்ன செய்யுங்க, நோற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் அந்த தோழருக்கு சொன்னாங்க என்று பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியை கொண்டு வந்த அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாபானில் வந்து நோன்புக்கு ஒரு என்ன செய்யுது, ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த நபித்தோழர் அந்த சஹாபி ஏன் நோற்கவில்லை என்றால், அவர் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமதானுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, நோன்பு இருக்கக்கூடாது என்ற செய்தி அவர் விளங்கி இருப்பாரு. ஆனால் அந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் நோன்பை வளமையாக்கி கொண்டவர்களை தவிர அவர்கள் என்ன செய்யலாம், நோற்கலாம் என்று விதிவிலக்கு அளித்திருக்கிறாங்க. அந்த விளக்கம் அவருக்கு கிடைக்காத காரணத்தால் வளமையாக நோற்று வந்தவர் நோட்காமல் இருந்திருக்கலாம். எனவே அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த நோன்புகளை பிறகு ஷவ்வால நோற்றுக்கொள்ளுமாறு சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸ்ல இன்னொரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம் இருக்குதுன்னா, வளமையாக நாங்கள் நோற்று வரக்கூடிய சுன்னத்தான நோன்புகள் விடுபடும் போது அதை கதா செய்யலாம். அது என்ன செய்யலாம், அதை கதா செய்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் இதிலே அறிஞர்கள் என்ன செய்வாங்க, குறிப்பிடுவார்கள். எனவே அந்த அடிப்படையில் ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் நாம் என்ன செய்வது, நம்ம இயன்ற சுன்னத்தான நோன்புகள் ஒரு 2 நோன்புகளை நாம் என்ன செய்வது, நோற்றுக்கொள்ள. குறைஞ்ச நாங்கள் 3 நோன்பு நோற்றுக்கொள்வோம் என்றால் அந்த ஷாபான் முழுவதும் நோன்பு இருந்த நன்மை நாம் அடைந்து கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் என்பது குளிரான நாட்கள் தான். சிரமம் எல்லாம் இல்லை நோன்பு நோற்பதற்கு. பகலும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. நல்லதொரு வாய்ப்பு. அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்வது, சில சுன்னத்தான நோன்புகளை நாம் நோற்று நாம் ரமதானுக்கு என்ன செய்வது, தயார்படுத்தி கொள்வது. அதே போன்று ரசூலுல்லாஹ் ஷாபானில் சொன்ன இன்னொரு முக்கியமான சுன்னத்து தான், நபி அவங்க சொன்னாங்க, அதாவது பிறையை நீங்கள் கணக்கிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு ஷாபான் எத்தனை, இன்றைக்கு இப்படி என்ற விஷயத்தை என்ன செய்யறது, கொஞ்சம் கவனம் எடுத்து கணக்கிட்டு வாங்க. ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஏனைய மாதங்களை விட ஷாபானுடைய அந்த நாட்களை வந்து கணக்கிடுவதில் கவனம் எடுத்தாங்க என்ற செய்திகள் அப்படியெல்லாம் வருது. ஏன்னா ஒரு ரமதானுக்கு ஒருவர் தன்னை என்ன செய்யறது, தயார்படுத்தி கொள்ளுது. ஒரு உணர்வுபூர்வமாக ஈமானி உணர்வுகளோடு ரமதானுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளுதல் என்ற அந்த விஷயம் இருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயமா இல்லையா? அப்படிதான். இப்போ நீயத் என்பது எவ்வளவு முக்கியமானது, நீயத் என்பது எவ்வளவு முக்கியமானது. எந்த அளவுக்கு நமக்குள்ள நல்ல நீயத்துகள் இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், தௌஃபீக் செய்வான், அருள் பாலிப்பான். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் ஷாபான்ல, அதாவது பராத் என்று ஒன்று தனியாக ஒரு நாள் கிடையாது, அதற்கு நோன்பென்று ஒன்று கிடையாது, அதற்கு சிறப்பு அமல்கள் கிடையாது. அதெல்லாம் பிதத்தான விஷயம், அதில் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். பொதுவாக ஒரு மாதத்தில் பிற 13, 14, 15 ஒருத்தர் நோன்பு இருப்பாரண்டா தாராளம் என்ன செய்யலாம், நோற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது ஒவ்வொரு மாதம் அந்த 3 நாட்கள் நோன்பு இருப்பது சுன்னத்தான ஒரு விஷயம். அந்த நியத்தில் என்ன ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, பிற 13, 14, 15 நோட்கலாம் என்ற அடிப்படையில் ஒருவர் நோக்க முடியும். அதை விட்டுட்டு பராத் அது ஒரு சிறப்பு என்று தனியாக அதற்கென்று ஒரு நோன்பு அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லித்தரல என்ற விஷயத்தை நாம் அறிந்து கொள்வோம். எனவே இந்த ஷாபானுடைய மாதத்தில் சுன்னத்தான் நோன்புகள் நாம் நோட்போம். அதே மாதிரி குர்ஆனை நாங்கள் அதிகம் ஓதுறது, நம்மை ரமதானுக்கு தயார்படுத்தி கொள்வதற்காக குர்ஆனை அதிகம் ஓதுவது, நன்மையான விஷயங்களை நாம் அதிகம் செய்து நம்ம என்ன செய்யறது, தயார்படுத்தி கொள்வது. அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.